ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட கடகடன்னு செஞ்சு முடிச்சிடுற ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுட சுட இட்லி வச்சு இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். சும்மா சல்லுன்னு 10 இட்லி கூட உள்ளே தள்ளுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய், கடுகு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம். ஸோ இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் தாராளமாகவே விட்டுக்கலாம். ரொம்ப காரசாரமாக இருக்கும் இந்த சைட் டிஷ். இட்லி கூட மட்டும் இல்லை, சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் தாங்க இந்த டிஷ்ஷுக்கு சூப்பரான ஒரு வாசனையை கொடுக்கும். அதனால் வெந்தயம் மறக்காமல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வெடிக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளி இருந்து போடுங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்க விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா மறக்காமல் போட்டுருங்க. பச்சை மிளகா போட்டிங்கன்னா இன்னமும் சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இது கூடவே ஒரே ஒரு வரமிளகா நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா. வரமிளகா ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்குங்கிறதுனால ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கிளாஸ் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே கடகடான்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெறும் வெங்காயம் தக்காளி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். தயிர் சாதம் தொட்டுக்க சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நான் தண்ணியே ஊற்றலை. இங்கே பாருங்கள், தக்காளியில் இருக்கிற தண்ணியே பிரிஞ்சு வருது. இங்கே பார்த்தீங்களா, அந்த மாதிரி நசுக்கி விட்டு தக்காளியிலேருந்து தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடணும். அந்த மாதிரி நான் மசிச்சு விட்டுருக்கேன். பார்த்தீங்களா, உங்ககிட்ட மத்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மத்து வச்சு கூட இந்த மாதிரி நசுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நசிச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வீடியோ போட்டேன். ஏன்னா எப்படி நசுக்கணும் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். நல்லா ஒரு குத்தி நசுக்கி விட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அந்த தக்காளிலாம் நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நம்ம மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. சில பேர் இதில் தண்ணி ஊற்றுவாங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. தக்காளியில் இருக்கிற தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.